கடக ராசி நபர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். கடகத்தை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் சூரியன், அடுத்து 2ஆம் இடத்துடன் சூரியன், புதனுடைய நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது. அதே சமயம் 12ஆம் இடத்துடன் செவ்வாய் வகை பெற்று 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ செவ்வாய் நட்பு கிரகம், வேண்டப்படக்கூடிய கிரகம், யோக கிரகம், அது 12ல் மறையுது. மறையிறது மட்டும் இல்லாமல் சில சூழ்நிலைகளில் கொஞ்சம் சிரமத்தையும் கொடுக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. காரணம், சனியின் வக்கர அமைப்பு ஆரம்பிக்குது. சனியின் வக்கர பலன்களை இந்த வீடியோவோட சேர்த்தியே சொல்கிறேன், தனியாக வீடியோ போடல, அதனால் அந்த விஷயத்தையும் நோட் பண்ணிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கடகத்துடைய 3ஆம் பாவகத்தில் சுக்கரனுடைய நீச அமைப்பு இருக்குது. ஸோ கடகராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாகன விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. நீசம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாகன விஷயத்தில் எப்போதுமே கடகராசி நபர்கள் வாகனத்தின் மீது ஒரு அலாதியான பிரியம் கொண்ட நபர்கள். அவரவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த அமைப்பு இருக்கும். சிலருக்கு பயன்பாட்டின் அடிப்படையில் பிடிச்சிருக்கும்பாங்க, சில நபர்களுக்கு வாகனம் ஓட்டுறதே பிடிச்சிருக்கும், சில பேருக்கு நம்மள்ட்ட உயர் ரகமான வாகனம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் அது பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடகராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாகன விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. நீசமாக வாய்ப்புகள் இருக்குது. நீசம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் குறை அல்லது இல்லாமல் போவது அப்படி என்பது அர்த்தம். அதற்கு அடுத்த நிலைமையாக காரணம் என்ன, லாபாதிபதி கடகத்திற்கு, அதே சமயம் 4 கூடிய கிரகமும் கூட. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரனால் 4, 11 கூடிய ஒரே அமைப்பை கொண்ட கிரகம். இது 3ல் நீசமாவதுனால உயர்வான ஒரு விஷயங்களை இந்த மாதத்தில் விரும்பாமல் இருந்தால் நல்லது. உயர்வாக, ஹைலி எக்ஸ்பென்சிவாக, இந்த மாதிரியான விஷயத்தில் நோட் பண்ணீங்க. இதெல்லாம் நீங்கள் விரும்பாமல் இருந்தீங்கன்னாக்கா மன வருத்தத்தை தவிர்க்கலாம். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம். இந்த மாதத்தில் இந்த மாதிரியான விஷயம்தான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஜம்ப் ஆகி வரணும். இப்போ சனியின் வக்கர அமைப்பு ஆரம்பிக்குது. அதுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7, 8 கூடிய கிரகம் இயற்கையிலேயே கடகத்திற்கு ஆகாத ஒரு பிளானட்டு. அப்போ என்ன ஆகுனாக்கா கடகராசி நபர்கள் கூட்டு சேர்க்கை, பிறரை நம்பி, பிறருடன் டிபெண்ட் பண்ணி, பிறருடன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கை கோக்கிறது, பிறரை நம்பிக்கைக்குரிய சூழ்நிலையாக நீங்கள் பாவித்து கொள்வது இப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவர்கள் விஷயத்தில் ஒரு லாபத்தை கருதி உங்களுக்கு ஒத்து வராத ஒரு செயல்பாடுகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் மேஜராக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். கடகராசி நபர்களை பொறுத்தவரை சனியின் வக்கர பலன்கள் பிறர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்து வராத செயல்களை செய்ய ஆரம்பிப்பார்கள். இல்லை அவங்க நடந்துக்கிற விதம் உங்களுக்கு ஒத்து வராமல் போகும். இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. யாரும் நம்புற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணீங்கன்னாக்கா அது வேற விஷயம். இப்போதைக்கு கட்டாயத்தின் அடிப்படையில் சில விஷயத்தை நீங்கள் தேவைப்படும் போது அப்ரோச் பண்ணி அணுகுறீங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கைக்குரிய நபர் அப்படி என்றாலும் கூட மற்றவங்களுக்கு நல்லது செய்வாங்க, மற்றவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு ரேட்டிங் பார்க்குறீங்க, இந்த நபர் எப்படி இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லா தான் பண்ணுறாங்க, நம்ம போனால் நமக்கும் நல்லா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங் பார்த்துட்டு போனால் கூட உங்களுக்கு அவர்களால் சொதப்பல்கள் நடக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த விஷயத்தை நோட் பண்ணீங்க. அதற்கு அடுத்த நிலைமையாக 12ல் செவ்வாய் வருது. அப்போ 12ல் செவ்வாய் வர்றதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவு, உங்கள் கை காசோ, கடன் காசோ, அடுத்தவங்க காசோ, இல்லை உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன காசோ, எந்த காசாக இருந்தாலும் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன செலவு பண்ண போகிறீங்க, சின்ன சின்ன செலவை பற்றிலாம் பேசவில்லை. ஒரு பெரிய செலவு, ஒரு முக்கியமான லைஃபுக்கு தேவையான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வாங்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, இல்லை ஒரு செலவு பண்ணுறீங்கனாக்கா அந்த செலவு விஷயத்தில் குறைகள் உள்ள சூழ்நிலையாக அமைய வாய்ப்பு இருக்குது. குறை நடக்க, செலவுக்கான முழுமையான திருப்திகரமான சூழ்நிலை நடக்க வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக கடகராசி நபர்கள் இந்த மிஷினரி சம்மந்தப்பட்ட லைனில் அப்படியே நோட் பண்ணிக்க. இரும்பு ப்ளஸ் மிஷினரி சம்மந்தப்பட்ட எல்லா கேட்டகரியிலும் இருக்கக்கூடிய கடகராசி நபர்களுக்கு இந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். அதனால் பொதுவாகவே செலவு விஷயத்தில் நம்ம சொல்லியாச்சு.
பொது அதுலேயும் குறிப்பிட்ட அளவில் சொல்லணும்னாக்கா அந்த மிஷினரி ஐட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நோட் பண்ணிங்க. ஸோ கடகராசி நபர்கள் செலவு பண்ணக்கூடிய விஷயங்களில் நிறைய கவனம் தேவை. அவசரப்பட்டு ஏனோ தானோங்கிற ஒரு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால் நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செலவு பண்ணி ஒரு விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி போகும், என்ன நடக்கும், ஏ டு இசட் என்ன, ஃப்யூச்சர் எப்படி, இந்த செலவு பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிங்க. புரியுதுங்களா? இன்க்ளூடிங் வாகன அமைப்பையும் சேர்த்து தான். ஸோ செலவு பண்ணக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. செலவுக்கான 100% புண்ணியமான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இல்லை. புரியுதுங்களா? இல்லைனா மொத்தமாக இந்த மாதத்தை விட்டுட்டு பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்து செவ்வாய் ஜென்ம ராசிக்கு தான் வரப்போகுது. அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ ஆகஸ்ட்டை ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல தான். ஸோ இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய விஷயமா இருந்தால் தவிர்த்தரலாம். ஒன்றும் அடித்து பிடிச்சி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்த நிலைமையாக செவ்வாய் 12ல் போகிற ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுனாக்கா, நெருங்கிய நபர்கள் இல்லாமல் அறகுறையாக ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் தலைவலி வர வாய்ப்புகள் இருக்குது. அறகுறை பழக்கம் ரொம்பவும் நெருக்கம் கிடையாது, அதே சமயம் ரொம்பவும் பிரைவேட்டு கிடையாது. அப்படிங்கிற ஒரு நபர்கள் மூலியமாக கடகராசி நபர்கள் சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இது சொந்த பந்தத்திலிருந்து பிரைவேட் நபர்கள் வரைக்கும் இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நோட் பண்ணிங்க. அடுத்ததாக ஜென்ம ராசியில சூரியன் வருது, 2ஆம் இடத்துல சூரியன் போகுது. அப்ப என்ன ஆகுனாக்கா கடகராசி நபர்களுக்கு ஏதேனும் உயர் பதவிகள் இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு பதவி அமைப்புகள்ல உயர் சூழ்நிலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு மூவ்மெண்ட். இந்த உயர் பதவி விஷயத்துல எல்லா விஷயங்களும் நடக்கும். டிரான்ஸ்ஃபர், இடமாற்றங்கள் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். இன்னொரு மிக முக்கியமாக செவ்வாய் 12ல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடகராசி நபர்கள் தவிர்க்க இயலாத வகையில கட்டாயத்தின் அடிப்படையில் கூட கொஞ்சம் தூர இடத்துக்கு நகரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த வேலை விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் சேர்த்தே தான். கட்டாயமாக ஒரு சில நபர்களுக்கு வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில இடமாற்ற அமைப்புகள் கூட சேஞ்ச், லொக்கேஷன் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும். சூரியனும் வர்றதுனால கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, புகழ் இப்படிங்கிற ஒரு விஷயத்துல கடகராசி நபர்களுக்கு ஒரு உயர்வுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். புதிய இடச்சூழ்நிலையில கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பயந்துக்கிட்டு கடகராசி நபர்கள் குழப்பம் ப்ளஸ் பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற அமைப்பில் இருந்துக்கிட்டு நம்மளால சில விஷயத்த செய்ய முடியுமா, பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடுமாற்ற அமைப்புடன் இருந்தால் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது அத்தனையும் வடிகட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்டு ஒரு தன்னம்பிக்கை அதிகம் உள்ள நபராக கடகராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன் அடுத்து வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வார்த்தைகள்லாம் கடுமையாக இருக்கும். அதாவது நீங்க பேசக்கூடியது, நடந்துக்கூடியது எல்லாமே கொஞ்சம் கடுமையான அமைப்புகள் இருக்கும். மற்றவங்க தான் இதனால கொஞ்சம் பயந்து நடுங்கி ஓடக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமாக கடகராசி நபர்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிகள்லாம் கொஞ்சம் தலைதெறிச்சு ஓடுற அமைப்புகள் இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் வர்றதுனால பணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். வருமான அமைப்புகள், வருமான குறையெல்லாம் இல்லை, அந்த விஷயங்கள் நிவர்த்தி ஆகுது. வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில் என்னென்ன ஐடியாக்கள் இருக்குதோ இந்த புதனும் 2ஆம் இடத்தோட வர்றதுனால வருமானத்தை பெருக்கக்கூடிய வழியில கடகராசி நபர்கள் இந்த மாசத்தில் செயல்பாடுகள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்த நிலைமையாக இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க, ரீசெண்டாக ஆனவங்க, இல்லை திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திருமண விஷயத்தில் நிறைய கேள்விக்குறிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? ஈவன் தோ லவ் விஷயத்தை வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த அளவுக்கு திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போவது இல்லை கடகராசி நபர்களுக்கு. ஸோ சில விஷயங்கள் எல்லை மீறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான சூழ்நிலைகள் கிரகத்துடைய தன்மை அப்படிதான் இருக்குது. ஒரு சில நபர்களுக்கு இல்லை நீசம் அப்படிங்கிற அமைப்புகள் கூட ஏற்படும். ஸோ சனியின் வக்கர அமைப்புகள்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்புகள் வந்துடும். நல்ல மனமொத்த தம்பதிகளாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் ஹெவியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடகராசி நபர்களுக்கு.